ஹை ஃப்ரெண்ட்ஸ், சம்மருக்கு ஏற்ற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ஒரு சேலட் தான் செஞ்சிருந்தேன். எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இந்த சம்மர் டைமில் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து சம்மர் டைமில் நல்லா ஸ்வெட்டிங் ஆகும். அப்போ வந்து நல்லா தண்ணி குடித்தோம்னா நல்லா நிறையவே ஸ்வெட்டிங் ஆகும். அப்புறம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி சேலட் ஐட்டம், ஜூஸ் ஐட்டம்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் குறையும். இன்றைக்கி நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை எடுத்தேன். இது எடுக்க முக்கியமான காரணம், காலையில் வந்து ஹெவியாக கொஞ்சம் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வந்து பசிக்காது. நான் எப்போவுமே லைட் ஃபுட்டாக ஒரு இட்லி இல்லைன்னா ஜூஸ் இந்த மாதிரியே எடுத்துகிட்டு இருப்பேன். அதனால் சரி ஓகே, இதெல்லாம் தனித்தனியாகவே சாப்பிடுவோம். தனித்தனியாக ஸ்நாக்ஸாக ஈவினிங்காக சாப்பிடுவோம். அதுவே கொஞ்சம் இதாக இருக்கும். சரி எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ட்ரை பண்ணேன். நான் வந்து கேரட்டு, அப்புறம் கொண்டைக்கடலை, நிலக்கடலை, சோளம் எடுத்துக்கிட்டேன். என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம், வெள்ளரிக்காய் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம், ஏதாவது பச்சை பட்டாணி ஏதாவது சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் உப்பு, அப்புறம் மிளகு தூள்லாம் சேர்த்துட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் லெமன் சாறு வச்சுட்டு அதுவே அப்படியே சாப்பிடலாம். கொஞ்சம் க்ரீமி ஸ்ட்ரக்சராக வேணும்னு சொல்லிட்டு நான் தயிர் ஊற்றி சாப்பிட்டேன். தயிர் ஊற்றும் இன்னும் கொஞ்சம் எம்மியாக சூப்பராக இருந்துச்சு. செம்ம ஃபீலிங்காக